students, welcome to our GMDM Max channel. நம்ம இந்த வீடியோல 10th standard Max bookல உள்ள chapter 3 algebra lessonல உள்ள exercise 3.16ல உள்ள first sumல உள்ள first ரெண்டு subdivision பார்க்கலாம் இந்த வீடியோல. ஓகேவா? First இது வந்து question என்ன பாருங்க, craft the following quadratic equations and state their nature of solution வந்து கேட்டிருக்காங்க. If the graph of the given quadratic equation intersect the x-axis at two distinct points, then the given equation has two real and unequal roots இருக்கும்னு சொல்றாங்க. அதாவது நம்ம வந்து x-axisல வந்து பாயிண்ட்ஸை வந்து பிளாட் பண்ணும்போது x-axisல வந்து அதாவது x-axisல two distinct points, ரெண்டு பாயிண்ட்ஸ்ல வந்து intersect பண்ணிச்சுன்னா அதுக்கு வந்து two real and unequal roots இருக்கும்னு சொல்றாங்க. ரெண்டு real இருக்கும் and unequal roots இருக்கும்னு சொல்றாங்க. அப்புறம் in the graph of the quadratic equation touch the x-axis at only one point, ஒரே ஒரு பாயிண்ட்ல மட்டும் டச் ஆயிருந்தா x-axisல வந்து டச் ஆயிருந்துச்சுன்னா அதுக்கு வந்து என்னது இருக்கும், டூ ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸா இருக்கும். ரெண்டு ரியல் ரூட்ஸ் உண்டு அண்ட் அது வந்து ஈக்குவலாவும் இருக்கும். ஓகேவா? அடுத்து if the graph of the given equation does not intersect the x-axis, x-axisல எதுவுமே intersect ஆகலன்னா அங்க வந்து no real roots இருக்கும். ஓகேவா? சோ இந்த மூணு கண்டிஷனை நம்ம யூஸ் பண்ணி தான் நம்ம அந்த கிராஃப் வந்து இங்க டிரா பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து எத்தனை இடத்துல, ரெண்டு இடத்துல வந்து டச் இன்டர்செக்ட் ஆச்சுதுன்னா என்ன இருக்கும், நமக்கு டூ ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸா இருக்கும். ஓகேவா? இன்னொன்னு வந்து என்னது, ஒரு இடத்துல மட்டும் டச் ஆயிருந்ததுன்னா டூ ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸா இருக்கும். எதுவுமே டச் ஆகலைன்னா அங்க வந்து என்னது இருக்கும், நோ ரியல் ரூட்டா இருக்கும். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் x square minus 9x plus 20 equal to 0. இப்போ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ சால்வ் பண்ணி இது வந்து எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸுக்கு வந்து நம்ம வந்து வேல்யூ எடுத்திருக்கோம். -4 நான் எடுத்திருக்கிறேன். நம்ம -4 -3 -2 -1 அதே போல 0 1 2 3 4 அப்படின்னு எடுத்திருக்கிறேன். ஸோ நெகட்டிவ்ல எவ்வளவு எடுக்கிறேனோ அதே போல நான் பாசிட்டிவ்லயும் எடுத்திருக்கேன். இப்போ இது வந்து நமக்கு ஸ்டெப் 1ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம இந்த கிராஃப் வரைகிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான். ஓகேவா? சோ இப்போ நம்ம x வந்து நம்ம டைரக்டா இதை வந்து கண்டுபிடிக்க முடியாது. இதை வந்து நம்ம y-ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? சோ இது அவ்வளவுதான் நம்ம y-ன்னு எடுத்துக்கலாம். அப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் இது அவ்வளவு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒவ்வொன்றா தான் கண்டுபிடிக்க முடியும். ஃபர்ஸ்ட் x² கண்டுபிடிக்கணும், அடுத்து -9x கண்டுபிடிக்கணும், அடுத்தது 20 கண்டுபிடிக்கணும். சோ இப்போ x-க்கு வேல்யூ நம்ம எடுத்துட்டோம். ஓகேவா? அப்போ x² கண்டுபிடிக்கலாம் இல்லையா? x² என்ன வரும், -4 the whole square. அதாவது x² நமக்கு என்ன வரும், x-க்கு வேல்யூ வந்து -4 போடுங்க. அப்போ -4 the whole square வந்து 16. அடுத்தது வந்து -3 the whole square வந்து 9. மைனஸ் வந்து மைனஸ் ஸ்கொயர் பண்ணும்போது பிளஸ் மாதிரி 9 வந்துடும். ஸோ அதே போல எல்லாத்தையும் எழுதிடலாமா? 16 9. அடுத்து 2 ஸ்கொயர் வந்து என்ன வரும், 4. அடுத்து 1 ஸ்கொயர்னா 1 தான், 0 ஸ்கொயர் 0 தான். அடுத்து 1 4 9 16. ஓகேவா? ஸ்கொயர் பண்ணி எழுதுறது தான் நீங்க எழுதிருவீங்க இல்லையா? அடுத்தது என்னது, -9x. -9xனா என்ன வரும், -9 இன்டூ ஃபர்ஸ்ட் எக்ஸுக்கு இங்க என்னது இருக்கு, -4 தானே. ஸோ அப்போ மைனஸ் பிளஸ் ஆகி என்ன வரும், 9 4 சார் 36. ஸோ 36. அடுத்தது இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. மைனஸ் பிளஸ் ஆயிரும். 9 இன்டூ 3 9 3 சார் என்ன வரும், 27. அடுத்தது மைனஸ் பிளஸ் ஆயிரும். 9 2 சார் 18. மைனஸ் பிளஸ் ஆயிரும். 9 1 சார் 9 தான். அடுத்தது -9x, எக்ஸுக்கு வந்து 0 போடுங்க. -9 இன்டூ 0 0. அடுத்தது இங்க 1 இருக்கு, இந்த 1 போடுங்க. -9 இன்டூ 1 -9. -9 இன்டூ 2 -18. -9 இன்டூ 3 -27. -9 இன்டூ 4 -36. ஓகேவா? இனி அடுத்தது என்ன பண்றோம், 20 வந்து நமக்கு எக்ஸ் வேரியபிள் இங்க இல்ல. சோ அதனால எக்ஸ் நம்ம போட வேண்டாம், அந்த 20 நம்ம அப்படியே தான் வைக்கிறோம். சோ எல்லாத்துக்குமே நம்ம 20 வந்து ஈக்குவலா எடுத்துக்கலாம். சோ நம்ம அங்க எக்ஸ் வேல்யூ இருந்தா தான் நம்ம அந்த எக்ஸ் வேல்யூ கொடுத்து அதை மல்டிப்ளை பண்ணி எழுதணும். சோ இங்க கான்ஸ்டன்ட் இருக்கனால நம்ம அந்த கான்ஸ்டன்ட் அப்படியே தான் எழுதி விட போறோம். ஓகேவா? இனி y ஈக்குவல் டு என்னது, x² -9x plus 20. இந்த மூணையும் நம்ம இப்போ ஆட் பண்ண போறோம், இந்த மூணு. ஓகேவா? அப்ப 16 plus 36 என்ன வரும், 16ஐயும் 36ஐயும் ஆட் பண்ணீங்கன்னா 6 6 வந்து 12, மிச்சம் 1 4 5 52 வரும் இல்லையா? சோ 52 plus 20 என்ன வரும், 2 72. சோ அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் 72.
அடுத்தது பாருங்க 9 இருக்கு, இங்க 7 இருக்கு, 16. ஸோ 16 எழுதிடலாம், மீதி 1 இருக்கா, அப்போ 5, 56. அடுத்தது இதை ரெண்டையும் ஆட் பண்ணுங்க, 8 plus 4 12, மீதி 1, 2 plus 1 3, 3 plus 1 4, 42. அடுத்தது இங்க 9 plus 1 10, 10 plus 20 30. அடுத்தது இங்க 20 தான் வரும், ஏன்னா 0 plus 0 plus 20 வந்து நமக்கு 20 தான். அடுத்தது இங்க வந்து மைனஸ் இருக்கு, ஸோ மைனஸ் இங்க ஒரு 1 இருக்கு, இங்க ஒரு 20 இருக்கா, ஸோ அப்போ 21. அதுக்கு முன்னாடி நம்ம இதுல 20ல இருந்து 9 வந்து சப்ட்ராக்ட் பண்ணி விடுங்க. 20ல இருந்து 9 போச்சுன்னா 11 இருக்கும், 11 plus 1 12 மாறிடும். அடுத்து 20ல இருந்து 18 சப்ட்ராக்ட் பண்ணி விடுங்க, 2 இருக்கும். ஓகேவா, அப்போ 2 plus 4 6. அடுத்து 20ல இருந்து 27 இருக்கு, ஸோ 27 பெரிய நம்பர், அப்போ 27ல இருந்து 20 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா என்ன இருக்கும், -7 இருக்கும். -7 plus 9 என்னவாயிரும், 2 மாறிடும். அடுத்தது இங்க 20 plus 16 வந்து 36, 36 minus 36 வந்து 0. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம நம்பர்லாம் நம்ம எடுத்துட்டோம். இனி அடுத்தது இது வந்து ஸ்டெப் 1. இனி அடுத்த ஸ்டெப் 2 என்னதுன்னா, நமக்கு ஸ்டெப் 2 வந்து பிளாட், அது பாயிண்ட்ஸ் டு பி plotted, points to be plotted. So எந்த பாயிண்ட் எல்லாம் நம்ம பிளாட் பண்ண போறோம், எக்ஸும் இதுதான் நம்ம ஒய்ன்னு எடுத்திருக்கிறோம். -4, -72, -3, -56, -2, -42, -1, -30, 0, -20, 1, -12, 2, -6, 3, -2, 4, 0. ஸோ இதை தான் நம்ம எடுக்க போறோம். ஓகேவா, அப்போ -4, -72, -3, -56, அடுத்தது -2, -42, -1, -30, 0, -20, 1, -12, 2, -6, அடுத்தது 3, -2, அடுத்தது 4, 0. ஸோ இது வந்து நமக்கு ஸ்டெப் 2. இனி இந்த பாயிண்ட்ஸ் அவ்வளோத்து நம்ம என்ன பண்ண போறோம், இந்த கிராஃப்ல வந்து நம்ம பிளாட் பண்ண போறோம் இப்போ. ஓகேவா, ஸோ நான் கிராஃப்ல வந்து இந்த மாதிரி வந்து டிரா பண்ணியிருக்கேன். அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் இப்படி சென்டரா நம்ம இப்படி லைன் போட்டுட்டு எக்ஸ் ஆக்சிஸை வந்து 1 2 3 4 5 6 7 8 எடுத்திருக்கேன். இங்க வந்து -1 -2 -3, ஏன்னா நமக்கு இங்க நெகட்டிவ் நம்பர்ஸ் அங்க வரதுனால நம்ம நெகட்டிவா எடுத்திருக்கோம். ஏன்னா எக்ஸுக்கு வந்து நம்ம நெகட்டிவ் நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் தான். ஸோ அதனால இங்கே நம்ம ஈக்குவலா கொடுக்குறோம், நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் கொடுக்குறோம். ஓகேவா, ஸோ அதே போல இப்போ நமக்கு ஸ்கேல் எழுதுறோம். எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட். அதே போல ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் வந்து நான் 10 யூனிட்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா நமக்கு இங்க 72 எல்லாம் கொஞ்சம் நம்பர்ஸ் எல்லாம் பெருசா வர்றதுனால நான் 10, 20, 30, 40, 50 அந்த மாதிரி எடுத்துக்கிறேன். அதனால 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு எவ்வளவு, 10 யூனிட்ஸ் ஒய் ஆக்சிஸ்க்கு. ஸோ இப்போ பாயிண்ட்ஸ் வந்து நம்ம மார்க் பண்ணிடலாமா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது, -4, -72. -4னா எக்ஸ் ஆக்சிஸ்ல -4, ஒய் ஆக்சிஸ்ல 72. 72 எங்க வரும் பாருங்க, -4 இருக்கா. ஸோ 72 இதில் வந்து இங்கே வரும், இங்கே 17 இருக்கு, இது வந்து 71. ஸோ ஒவ்வொன்றா நம்ம கவுண்ட் பண்ணணும் இல்லையா, இது 1 2 3 இல்லையா, 70க்கு அடுத்தது 80 இருக்கு. அப்போ இது வந்து நமக்கு 5, அப்போனா 72ங்கும் போது இங்கே தான் இருக்கும். இது வந்து 4, இது 3, இது 2. ஸோ அப்போ ரெண்டாவது லைன் -4ங்கும் போது இதில் வரும் இல்லையா. ஸோ -4 தானே இருக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துல வரும் -4, -72. ஓகேவா, ஸோ இதை வந்து நம்ம இதில் மார்க் பண்ணிக்கலாம், -4, -72. இனி அடுத்த பாயிண்ட்ஸ் -3, -56 இல்லையா, -3, -56. -3 என்ன இருக்கு, 56ங்கும் போது எங்க வரும் பாருங்க, இது வந்து 55. ஓகேவா, 56னா 5க்கு அடுத்த லைன் மேல இங்க வரும். அப்போ இது -3, -56. அடுத்தது -2, -42. -2 இருக்கு, 42 எங்க வரும் பாருங்க, 40, 42 செகண்ட் லைன்ல வரும். அப்போ -2, -42. ஓகேவா, ஸோ இனி அடுத்தது -1, -30. -1 இருக்கு, 30 இருக்கு, இது ஈஸியா மார்க் பண்ணிடலாம். -1, -30. அடுத்தது
0, 20. So x axis 0, y axis 20 போது இந்த இடத்துல வரும். So அப்ப என்ன போடலாம்? 0, 20. அடுத்தது 1, 12. x axis 1, y axis 12, 10 என்ன இருக்கா? அப்ப இது 11, இது 2. செகண்ட் லைன். So அப்ப இது என்னது நமக்கு? 1, 12. அடுத்தது 2, 6. So 2 என்ன இருக்கு? x axis 2 என்ன இருக்கு? 6 எங்க வரும்? இது வந்து 5 இல்லையா? நம்ம 0 எடுத்திருக்கோம். இது 5, இதுதான் 10. So அப்போ 5 இதுன்னா 6 வந்து இந்த லைன். என்ன வரும்? 2, 6. அடுத்தது 3, 2. 3 என்ன இருக்கு? 2 எங்க வரும் பாருங்க? இதுல வரும். செகண்ட் லைன். 0 இதான் 0. அடுத்து இது 1, இது 2 இல்லையா? So அப்போ இதுல வரும். 3, 2. அடுத்தது லாஸ்ட் பாயிண்ட் என்னது? 4, 0. So 4 என்ன இருக்கு? 0 இதான் அப்போ. ஓகேவா? So 4, ஸோ இப்போ இங்கே பாருங்க, நமக்கு பாயிண்ட்ஸ் வந்து பாருங்க, இப்படியே நமக்கு இந்த லைனை ஜாயின் பண்ணா அந்த பாரபோலா வந்து இப்போ அடுத்தது நமக்கு எங்கே வரும்? கீழே வருமா இல்லை அப்படியே மேலே போகுமா? எங்கே போகும்னே நமக்கு இதில் தெரியல. ஏன்னா நமக்கு 4, 0 வந்துருச்சு. அதாவது ஒய் வந்து நமக்கு இங்கே 0 வந்ததுனால நமக்கு இதில் வந்து இதுக்கு அடுத்தது நமக்கு அது எங்கே போகணும்னு நமக்கு தெரியல. ஸோ அப்போ இதுக்கு அடுத்தது நமக்கு ஒரு பாயிண்ட் வந்தாதான் ஸோ அது எங்கே போகும்? மேலே வருமா இல்லை அது கீழே வருமா அப்படிங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே வந்து நம்ம 4 வரைக்கும் தானே எடுத்தோம். ஸோ அப்போ எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 5 எடுக்கணும். ஸோ அது நான் இங்கே எனக்கு பிளேஸ் இல்லை. ஸோ அதனால நான் அங்கே எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் இதில் இங்கே பிளேஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கே இதில் எழுதி அதை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ நான் 5 எடுத்தேன்னா அப்போ x² எனக்கு என்ன வரும்? 25 வரும். -9x வந்து என்ன வரும்? -9 into 5 வந்து என்ன வந்துரும்? -45 வந்துரும் இல்லையா? ஸோ x² வந்து 25, -9x போடும்போது -45 வரும். அப்புறம் 20 அப்படியே தான் எழுதுறோம். இப்போ எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது இதை எடுக்கக்கூடாது, இதை மட்டும் ஆட் பண்ணுறோம். 25 + 20 என்ன வருது நமக்கு? 45 வந்து 0 தான் வருது. மறுபடியும் நமக்கு 0, 45 தான் வருது. ஸோ இப்போ எக்ஸுக்கு 5 எடுக்கும்போது மறுபடியும் நமக்கு என்ன தான் வருது? 0 தான் வருது. அப்போ நம்ம இன்னொரு பாயிண்ட்ஸ் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 3, 2, 4, 0, இன்னொன்று என்னது? 5, 0 தான் மறுபடியும் வருது. ஓகேவா? ஸோ அப்போ அந்த பாயிண்ட்டை நம்ம இதில் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ 5, 0, 5 எக்ஸைஸில் 5 இங்கே வந்து 0. ஸோ அப்போ இப்படியே வந்து கர்வ் வந்து இங்கே தான் போகும் இல்லையா? ஸோ வேற சான்ஸே இல்லை. இப்போ நமக்கு இப்படியே வந்து இப்படியே தான் போகும். ஸோ உங்களுக்கு தேவைன்னா மறுபடியும் நீங்கள் வந்து ஒரு 6 வேணா நீங்கள் கூட இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து எக்ஸ், இது வந்து x² -9x, இது வந்து 20, இது வந்து லாஸ்ட் நம்ம ஆட் பண்ணி எழுதியிருக்க 0. ஓகேவா? ஸோ இந்த பாக்ஸ் வந்து நான் இங்கே பிளேஸ் இல்லாமல் இருக்கிறதுனால நான் அங்கே எழுதியிருக்கேன். நீங்கள் அதை அங்கே எழுதிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம அதை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து என்ன வரும் நமக்கு? 5, 0 இல்லையா? 5, 0. ஸோ இப்போ இந்த பாயிண்ட் அவ்வளோத்தையும் நம்ம ஜாயின் பண்ணலாம். ஸோ ஜாயின் பண்ணும்போது பாருங்க, இங்கிருந்தே நம்ம ஜாயின் இழுக்கிறோம். கரெக்டாக அந்த பாயிண்ட் வழியே கொண்டு வரணும். ஸோ இப்படி நமக்கு வருது இல்லையா? இப்படி வந்து அடுத்து நமக்கு இங்கே தான் போகும், வளைஞ்சு தான் இப்படி தான் வரும். ஓகேவா? ஸோ வேற போகிறதுக்கு நமக்கு சான்ஸ் இல்லை. வேணா நம்ம 6 போட்டால் அடுத்தது வந்து உங்களுக்கு மேலே தான் வரும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து எக்ஸ் ஆக்சிஸில் வந்து இப்போ நம்ம பார்க்கணும் எத்தனை பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு டச் ஆகுது பாருங்க. 4, 0 டச் ஆகுது, 5, 0 நமக்கு டச் ஆகுது. ஸோ 2 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து இங்கே டச் ஆகுது. ஓகேவா? ஸோ அப்போ அதை நம்ம இப்போ எடுத்து எழுதுறோம். அடுத்தது நம்ம ஸ்டெப் 2 வந்து பாயிண்ட்ஸ், அதாவது பாயிண்ட்ஸ் டு பி பிளாட்டட் எழுதியிருக்கோம். இனி வந்து ஸ்டெப் 3. So step 3 என்ன எழுதுறோம்னா, the points of intersection of the curve with x axis is 4, 0 and 5, 0 அதை எழுத போறோம். ஓகேவா?
அடுத்த ஸ்டெப் 3 நம்ம என்ன எழுதிருக்கோம் பாருங்க, பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் தி கர்வ் வித் எக்ஸ் ஆக்சிஸ் இஸ் 4.4,0, 5,0. சோ அதை எழுதிட்டோம். சோ இப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்ல ரெண்டு பாயிண்ட்ஸ்ல வந்து டச் ஆச்சுன்னா நமக்கு வந்து ரியல் அண்ட் 2 ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸ் கிடைக்கும் இல்லையா. சோ அப்போ the roots are real and unequal. ஓகேவா. So the roots are real and unequal. Therefore the solution is 4,5 அல்லது the roots are 4,5 அப்படின்னு எழுதலாம். ஓகேவா. சோ இவ்வளவுதான் ஆன்சர். In second subdivision பார்க்கலாம். அடுத்த செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்திருக்காங்க, x ஸ்கொயர் மைனஸ் 4x பிளஸ் 4 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ ஸ்டெப் 1 வந்து நமக்கு டேபுலர் காலம் போட்டு எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸுக்கு வேல்யூ கொடுக்கலாம். எக்ஸுக்கு எதெல்லாம் கொடுக்கலாம், -4, -3, -2, -1, 0, 1, 2, 3, 4 அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகேவா. அடுத்தது என்னது இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர், அடுத்தது -4x, அடுத்தது 4, அப்புறம் இதை வந்து நம்ம y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x பிளஸ் 4ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா. ஸோ அல்லது ஃபர்ஸ்டே நம்ம லெட் y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x பிளஸ் 4 அப்படி எடுத்துட்டு எழுதினாலும் ஓகே தான், இல்லை நீங்க இப்படி எழுதினாலும் ஓகே தான். இனி மல்டிப்ளை பண்ணி எழுதிடலாமா. இப்போ எக்ஸ் ஸ்கொயர்னா தெரியும், -4 த ஹோல் ஸ்கொயர்னா 16, 3 ஸ்கொயர்னா 9, 4, 1, 0, 1, 4, 9, 16. இது வந்து உங்களுக்கு ரிப்பீட் ஆயிரும். நீங்க 2-3 சம் செய்யும் போது உங்களுக்கு அப்படியே ரிப்பீட் ஆயிரும். அடுத்தது -4 into x, xக்கு -4 போடுங்க, மைனஸ் பிளஸ் ஆகி 4 4s are 16. அடுத்து -4 into -3, மைனஸ் பிளஸ் ஆகி 4 3s are 12. -4 into -2, மைனஸ் பிளஸ் 4 2s are 8. அடுத்து -4 into -1, அப்போ மைனஸ் பிளஸ் ஆகி 4 into 1 4. அடுத்தது 0, -4 into 1 -4, -4 into 2 -8, -4 into 3 -12, -4 into 4 -16. அடுத்தது 4 வந்து நமக்கு கான்ஸ்டன்ட். சோ அதை அப்படியே எழுதிக்கலாமா. சோ இனி என்ன பண்ணணும், எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி எழுதணும். அவ்வளவுதான். இப்போ உங்க 16 plus 6 இது அவ்வளோத்தையும் ஆட் பண்ணுங்க. 6 plus 4 10, 10 plus 6 16, மீதி 1 இருக்கா, 2 3. அடுத்தது இங்க 4 plus 2 வந்து 6, 6 plus 9 வந்து 15, மீதி 1 இருக்கு, 1 plus 1 2. அடுத்தது இங்க 8 plus 4 12, 12 plus 4 16. அடுத்த 4 plus 4 8, 8 plus 1 9. அடுத்தது 4 தான் வரும் இல்லையா. அடுத்தது இங்க 4 minus 4 வந்து 0, மீதி வந்து நமக்கு 1. அடுத்து இங்க 4 plus 4 8, 8 minus 8 0. அடுத்த 9 plus 4 என்ன வரும், 10 13, 13 minus 12 3, 13 minus 12 1 1. ஓகேவா. அடுத்து 16, இப்போ 16 minus 16 வந்து 0, மீதி என்னது இருக்கு, 4 மட்டும்தான் இருக்கு. ஸோ 4. இனி ஸ்டெப் 2 என்னது, நமக்கு பாயிண்ட்ஸை வந்து எடுத்து எழுத போறோம். அதாவது plotted points to be plotted the points. அது நம்ம கிராஃப்ல வந்து ஏதோ பிளாட் பண்ணணுமோ அதை பிளாட் பண்ண போறோம். ஸோ அப்போ points to be plotted. points to be plotted. எந்த பாயிண்ட்ஸ் எல்லாம், x வந்து -4, y வந்து 36. அப்போ -4, 36. அடுத்தது -3, 25. அடுத்தது என்னது இருக்கு, -2, 16. அடுத்தது -1, 9. அடுத்தது 0, 4. அடுத்தது 1, 1. அடுத்தது 2, 0. 3, 1. 4, 4. அவ்வளவுதான் பாயிண்ட்ஸ். அவ்வளோத்தையும் நம்ம எழுதிட்டோமா. இனி என்ன பண்ணணும், கிராஃப்ல வந்து நம்ம இதை பிளாட் பண்ணணும். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம எடுத்தது போல எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து 1 2 3 4 5 6ன்னு எடுத்திருக்கிறேன். நான் ஒய் ஆக்சிஸ்ல வந்து 2 4 6 8, அதாவது 2 2 நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா. ஸோ அப்போ நம்ம ஸ்கேல் எழுதணும். ஸோ ஸ்கேல் எக்ஸ் ஆக்சிஸ்ல நான் என்ன எடுத்திருக்கிறேன், எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட் தான் எடுத்திருக்கிறேன். அதே போல ஒய் ஆக்சிஸ்ல 1 சென்டிமீட்டர் வந்து நான் என்ன எடுத்திருக்கிறேன், 2 யூனிட்ஸ் எடுத்திருக்கிறேன். ஏன்னா 2 2 தானே நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ 2 யூனிட்ஸ். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம எடுத்துட்டோம், பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துட்டோம். 2 4 6ன்னு எடுத்துருக்கோம். இங்க வந்து 1 2 3 தான் எடுத்திருக்கோம். இங்க -1 -2
-3 -4 எக்ஸெட்ரா. இங்க வந்து -2 -4 -6 எக்ஸெட்ரா. அவ்வளவுதான். ஸோ இங்க y டாஷ் x டாஷ் x போட்டுக்கோங்க, இங்க y போட்டுக்கோங்க. எனி பாயிண்ட்ஸை வந்து நம்ம மார்க் பண்ண வேண்டியதான். ஃபர்ஸ்ட் வந்து என்னது -4, 36. -4 எங்க இருக்கு? இருக்கு. -4 36 எங்க வரும் பாருங்க. 36 சொல்லும்போது மேல கிடக்கு, இங்க இருக்கு. அப்போ -4ங்கும் போது என்ன இருக்கா? ஸோ அப்போ இங்க இருந்தே வந்து 36 எங்க இருக்கு பாருங்க, என்ன இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட் ஓகேவா. ஸோ அப்போ இதை வந்து -4, 36 மார்க் பண்ணிட்டோமா. அடுத்தது -3, 25. -3 என்ன இருக்கா? ஸோ 25 எங்க இருக்கு பாருங்க. 25 வராது, நமக்கு 24 இருக்கும். 24க்கு அடுத்தது 25. இது 25, அது 26. அப்போ இதான் வந்து நமக்கு 25. இது என்ன வரும்? -3, 25. அடுத்தது -2, 16. -2 என்ன இருக்கா? 16 எங்க வருது பாருங்க. -2, 16 இருக்கு. ஸோ -2, 16. அடுத்தது -1, 9. ஸோ -1 என்ன இருக்கு? 9 எங்க வரும் பாருங்க. 9, 8 என்ன இருக்கு? ஸோ 9, 10 இதுவா? அப்போ இதுல பாதி இதுல தான் வரும். அப்போ -1, 9. ஓகேவா. ஸோ அடுத்தது என்ன இருக்கு நமக்கு? 0, 4. ஸோ x ஆக்சிஸ்ல 0, y ஆக்சிஸ்ல 4 அப்படிங்கும்போது என்ன இருக்கு? 0, 4. அடுத்தது 1, 1. ஸோ 1, 1ங்கும்போது இது 1, x ஆக்சிஸ்ல 1, y ஆக்சிஸ்ல 1ங்கும்போது இது 0, இது 1, 2, 3, 4 அப்படி வரும். அப்போ இதான் வந்து 1, 1. அடுத்தது 2, 0. ஸோ 2 என்ன இருக்கு? y ஆக்சிஸ்ல 0னா இதுல தான் வரும். ஸோ இது 2, 0. அடுத்தது 3, 1. ஸோ 3 என்ன இருக்கு? 1ங்கும்போது என்ன வருது? 3, 1. அடுத்தது 4, 4. ஸோ 4 என்ன இருக்கா? 4 இங்க 4 எங்க இருக்கு பாருங்க, என்ன இருக்கு? இதுதானே 4. ஸோ அப்போ இந்த இடத்துல தான் 4, 4. இப்போ பாருங்க, நமக்கு இந்த பாரபோலா வந்து நம்ம இப்படியே டிரா பண்ணும்போது இங்க டச் ஆகி நமக்கு மேல போயிருது இல்லையா. ஸோ அதனால நம்ம இங்க வந்து நமக்கு 4ஓட போதும். ஓகேவா. ஸோ இதோட நம்ம நிப்பாட்டிக்கலாம். ஸோ அப்போ நமக்கு பாரபோலா மட்டும் லைன் மட்டும் நம்ம டிரா பண்ணி விட்டுடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க இருந்தே நமக்கு ஸ்டார்ட் பண்ணணும். அந்த பாயிண்ட்ஸை வந்து நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிட்டோம்னா அப்படியே அந்த பாயிண்ட்ஸில் வச்சே நம்ம அப்படியே ஜாயின் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகேவா. ஸோ அவ்வளோதான், அப்படியே நீட்டி விட்டுக்கலாம். ஓகேவா. ஸோ இவ்வளோதான், அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வந்து ஒரு கர்வ் நம்ம ட்ரா பண்ணிட்டோமா. ஸோ இப்போ நமக்கு எக்ஸ் ஆக்சிஸில் வந்து எத்தனை இடத்துல டச் ஆகுது பாருங்க, ஒரே ஒரு இடத்துல தான். எங்க? அதுவும் 2, 0. ஸோ அப்போ நமக்கு ஸ்டெப் 3 என்ன வரும் பாருங்க. ஸோ அடுத்து நம்ம ஸ்டெப் 3 என்ன எழுதிக்கலாம் பாருங்க. the point of intersection of the curve with x axis is 2, 0 இல்லையா. ஸோ இது வந்து x axisல அதாவது 2, 0 இதுல தான் வந்து நமக்கு intersect ஆகுது. ஸோ அப்போ ஸ்டெப் 4 எப்படி? there is only one point of intersection with x axis, the quadratic equation x square minus 4x plus 4 equal to 0. ஸோ only one point தான் வருது. அப்போ therefore the roots are வந்து என்னது? real and equal இருக்கும். ஓகேவா. ஸோ ரியல் அண்ட் ஈக்குவலா இருக்கும். அப்போ த ரூட்ஸ் ஆர் வந்து 2, 2. ஏன்னா இந்த ரூட்ஸ் ஆர் வந்து 2 ரியல் அண்ட் ஈக்குவல் அப்படி தானே புக்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 2 ரூட்ஸ் இருக்கு, ஆனா அது ஈக்குவலா இருக்கும். ஈக்குவல்னா அப்போ 2, 2 தான் நமக்கு வரும். ஸோ அதனால த ரூட்ஸ் ஆர் 2, 2 அப்படின்னு எழுதியிருக்கும். ஓகேவா. ஸோ அவ்வளோதான் இந்த செகண்ட் சம்.